Hello, friends and families. Hope you're all doing fine. Welcome back to my channel. இது உங்கள் சையத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பர்ஃப்யூமை பற்றி தான், which is based in Saudi Arabia. பெர்ஃப்யூமோட பிராண்ட் அரேபியன் வூத், பெர்ஃப்யூம் நேம் ரோஸ்வுட். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். அரேபியன் பர்ஃப்யூம்ஸ்னாவே அரேபியன் வூத் அவங்க வந்து தே ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார் தேர் பேக்கேஜிங். அவங்க வந்து பேக்கேஜிங் வந்து எலாபரேட்டாக இருக்கும் அவங்கள்ட்ட. வாட் ஐ கெஸ் என்ன நான் நினைக்கிறேன்னா, ஒரு 25% அவங்க வந்து இதை வந்து மாடல் பண்ணுறதுலே அவங்க செலவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது உள்ளார உள்ள பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை மேலே உள்ள பாக்ஸாக இருக்கட்டும், பேக்கேஜிங்காக இருக்கட்டும், அது பையாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த இதை பண்ணுறாங்க. அரேபியன் வூத் பர்ஃப்யூம்ஸ் அந்த பிராண்டு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அவங்களுக்கும் அடுத்த பிராண்ட்ஸுக்கும். இப்போ அடுத்த பிராண்ட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே மாதிரி கேரி பேக் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிராண்ட் நேம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பிராண்ட் நேம் மட்டும் இருக்கும், உள்ளார வந்து டிஃப்ரெண்ட்டான பர்ஃப்யூம்ஸ் இருக்கும். ஆனால் அரேபியன் வூத்தில் மட்டும் அப்படி கிடையாது. அரேபியன் வூத் பிராண்டில் நீங்கள் என்ன பர்ஃப்யூம் வாங்குறீங்களோ அந்த பர்ஃப்யூமோட பேரிலே வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி பேச போகிறது ரோஸ்வுட்டை பற்றி, அந்த ரோஸ்வுட்டோட இது வரும். இப்போ இதிலே வந்து இந்த பிராண்டில் நான் வேறு ரிசாலாவோ இல்லை அசீலோ இல்லை அரேபியன் நைட்டோ நான் வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு கேரி பேக் கொடுப்பாங்க. அதில் அவங்களோட பிராண்ட் நேம் இருக்காது, அந்த பர்ஃப்யூம்ஸோட நேம் தான் இருக்கும். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ அவங்களோட பேக்கேஜிங், பாட்டில் பேக்கேஜிங்கை பற்றி பார்ப்போம். இப்படி தாங்க வருது. பட் இதுக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் வரும், அதை நான் பிச்சுட்டேன். எனிவே இப்படி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி இருக்குது. இதோட பாக்ஸ் வந்து நல்லா வுட், ஹெவி வுட்டில் இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அழகாக உட்காந்துருக்காங்க இதில். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மேக்னெட்டிக் பாக்ஸ். சவுண்டு தெரியுதுங்களா? ஓகே ஓகே இது தாங்க பாட்டில். இது பாட்டில் வந்து ரொம்ப யூனிக்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது மாதிரி டிசைன்ஸில் நிறையா பிராண்ட்ஸில் வருது. இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு அடக்கமாகவே இருக்குது. நல்ல ஒரு சிம்பிளான ஒரு நல்ல லுக்கில் இருக்குது. அவங்களோட கவர், அதாவது கேப்புமே வந்து வுட்டில் தான் இருக்குது. நல்லா ஹெவியாக இருக்குது இந்த வுட்டு. அது ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே கோல்டன் லெட்டர்ஸில் அவங்களோட ரோஸ்வுட் அண்ட் அரேபியன் வூத் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஆட்டோமைசரை பற்றி பார்ப்போம். ரொம்ப நல்லா ஸ்ப்ரே பண்ணுது, நல்லா அடர்த்தியாகவே இருக்குது. இந்த பர்ஃப்யூம் வாங்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் அடித்து பார்த்துட்டேன். இருந்தாலும் இப்போ ரிவ்யூக்காக இன்னொரு தடவை அடிப்போம். கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். அப்பா, நல்ல ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு வாசம். இதில் மெயினாக என்ன இருக்குன்னா, அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி ரோஸ்வுட் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ரோஸ்வுட்னா வந்து நம்ம அந்த மரவேலைகள் பார்ப்பாங்கள்ல, அந்த ரோஸ்வுட்டுன்னு நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம். அந்த இது கிடையாது. இது ரோஸும் வுட்டும் சேர்ந்ததுனால அப்படி ஒரு பேர் வந்திருக்கு. இதில் நல்லா ஒரு ரோஸ்வுட் வாடை நல்லா வருது. அதுக்கப்புறம் ஊதோட வாடை வருது, வெண்ணிலா. இதோட 3ஓட ஒரு இதுவுமே வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ப்ராமினெண்ட்டாகவும் டாமினண்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆமாம், இப்போ வந்து நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள். இது எவ்வளோ ஒரு வந்து நம்ம ஒரு தைலம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு பிசுபிசுன்ட்டு, இங்கிலீஷில் வந்து விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க, விஸ்கஸ் அண்ட் ரெசினஸ், அந்த மாதிரி இருக்குது. இது என்ன காரணம் இப்படி இருக்குது? காரணமும் ஒரு காரணம் சொல்லலாம்னா, ஆலிபேனம் அப்படிங்கிற ஒரு மரம், அந்த மரத்தோட ரெசினில் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதனால கூட அந்த ரெசினஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னும் கையிலே இருக்குது. இதோட மனத்தை பற்றி சொல்லணும்னா சான்ஸே இல்லைங்க. இப்போ நான் வந்து ரோஸ்லேயே வந்து ஒரு 3-4 வகை இருக்குது. குறிப்பாக சொன்னோம்னா பல்கேரியன் ரோஸு, டர்க்கிஷ் ரோஸு, தாய்ஃப் ரோஸு, இது 3யுமே நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேன். பட் இதோட வாசம் வந்து கிட்டத்தட்ட 3யும் சேர்ந்து கம்பைன் பண்ண மாதிரி ஒரு வாசம். அது ஒரு புறம் வச்சாலும் ரோஸ், கம்போடியன் வூத், அதாவது வூதில் வந்து 2 வகை இருக்குது. இந்தியன் வூத் எனக்கு தெரிஞ்சு, இந்தியன் வூத் அண்ட் கம்போடியன் வூத்.
இது ரெண்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்தியன் ஊதுனா கொஞ்சம் ஸ்கேங்கியாக இருக்கும், கொஞ்சம் அனிமேலிக் ஸ்மெல் வரும், கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆன் த அதர் ஹேண்ட் கம்போடியன் ஊது வந்து கொஞ்சம் நல்லா ரிஃபைண்டாக இருக்கும், சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். யங் யூசர்ஸ், அதாவது இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து ஒரு ஊதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்போடியன் ஊதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்மெல் வந்து ரோஸ், கம்போடியன் ஊட் அண்ட் வெனிலா, இது மூணுமே வந்து சரி சமமாக வெல் பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து மற்றும் ஒரு 2 பர்ஃப்யூமோட ஸ்மெல்லோட ஒத்து போகுது. அது மோண்டால்ஸ் இன்டென்ஸ் கஃபே அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூமு. பட் அந்த காஃபேவை வந்து மைனஸ் பண்ணிடுங்க, ஏன்னா இதில் வந்து காஃபி ஸ்மெல் கிடையாது. மற்றொன்று பர்ஃப்யூம் வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ரான்டிகாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மடகாஸ்கர் வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு இது. மித்த வெண்ணிலா மாதிரி வந்து இதோட வெண்ணிலாவோட ஸ்வீட் தன்மை வந்து அதிகம்னு சொல்ல முடியாது. மொத்தத்தில் வந்து இந்த 3 இன்க்ரீடியன்ட்மே வந்து செம பேலன்ஸாக இருக்குது. 3மே அப்படியே பாலிஷ் பண்ண மாதிரி மோர் சொஃபிஸ்டிகேட்டட்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. அது வெண்ணிலாவாக இருக்கட்டும், ரோஸாக இருக்கட்டும், இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்ன சொன்னேன், வெனிலா, ரோஸ் அண்ட் ஊத், இந்த கம்போடியன் ஊதாக இருக்கட்டும், 3மே வந்து பக்காவாக ஒன்றுக்கு ஒன்று முந்தி கொண்டுக்கிட்டு வந்து போட்டி போட்டு ஸ்மெல்லை கொடுக்குது. அப்படி ஒரு அருமையான பர்ஃப்யூம். இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வாங்கின அன்னைக்கே இதை வந்து நான் ஷர்ட்டில் அப்ளை பண்ணி பார்த்தேன். இட் லாஸ்ட் லாங். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 48 மணி நேரம் ஆச்சு நான் சட்டையில் பயன்படுத்தி. இன்னும் அதோட ஸ்மெல் வந்து ரேடியேட்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது. லாங் லாஸ்டிங் சென்ட். ரோஜா வாடையும் வெண்ணிலாவும் பிடிச்சவங்களுக்கு இந்த பர்ஃப்யூம் ரொம்பவே பிடிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ஆலிபேனம் அப்படிங்கிற ஒரு ரெசின் கலந்துருக்காங்க. அதனாலேயே என்னவோ தெரில, ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல்லும் கிடைக்கிது இதில். அது என்ன ஃப்ரூட்டுன்னு சொல்ல முடியல என்னால் எக்ஸாக்டாக. கொஞ்சம் ரைசன்ஸ், அந்த கிஸ்மிஸ் பழ வாடையும் வருது, நம்ம ஊரில் கிடைக்கிற ப்ளம்ஸ் வாடையும் வருது. இன்னொன்று ஒரு ப்ராமினெண்ட்டான ஸ்மெல் என்ன வருதுன்னா, நம்ம ஊரில் பிடிக்கக்கூடிய ரோஸ் மில்க், அதோட வாடை ரொம்பவே. இப்போ இது வரைக்கும் இந்த பர்ஃப்யூமோட நன்மைகள், அதாவது பாசிட்டிவ்னஸை பற்றி பார்த்தோம். இப்போ அதோட ஸ்லைட்டாக நெகட்டிவிட்டியை பற்றும் பார்ப்போம். ஃபஸ்ட் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ நான் இங்கே சவுதியில் இருக்கேன். இப்போ சவுதியில் வந்து 450 சவுதி ரியாலுக்கு வாங்கியிருக்கேன். இதை வந்து நீங்கள் US டாலரோட கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு $120 US வருது. இந்தியனில் 10,000 ரூபா வருது. அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது ஒன்று. இரண்டாவது, இதோட ப்ரொஜெக்ஷனும் லாஞ்சிவிட்டியும் சுமாராக தான் இருக்குது. இது மோராலாஸ் எப்படி சொல்லலாம்னா, இது உடம்போடு ஒட்டிக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம். அதனால் இதோட வாசனை வந்து ஒரு 3 அடி 4 அடிக்கு மேலே போகிற மாதிரி எனக்கு தெரியலை. அதாவது ஒரு 4-5 மணி நேரம் வந்து வாசனை வந்து உங்களுக்கு வெளியில் போகுது. ஆஃப்டர் 4 to 5 hours இது வந்து உடம்போடே ஸ்டிக் ஆகிட்டு, பக்கத்தில் யாராவது உங்கள் பக்கத்தில் வந்தால் மட்டும் கொஞ்சம் ரேடியேட் ஆகிட்டே இருக்குது இந்த வாடை. பட் இது 2 நாளைக்கு இருக்குது. இந்த ஸ்மெல் வந்து 2 நாளைக்கு இருக்கும். பட் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாது. இது ரெண்டும் இதோட நெகட்டிவிட்டி. இது வரைக்கும் என்னோட ரிவ்யூவை கேட்டிங்க. இந்த ரிவ்யூ வந்து இன்னும் முழுமை அடையலை. இன்னும் ஒருத்தர் வரணும். வெல்கம் பேக் பிரதர் ஃபுர்கான். Thank you for calling me again, brother. There you go. So today, my brother, he is making a video on Rosewood perfume by Arabian Oud. So I'm here for the younger nose review. So let me check. I will just spray on my wrist. That's it. One is enough for me. Can you please hold this, brother? Yes. Yes, I will agree with my brother. It smells like the rose milk. And in the Ramzan timing, during iftar, we used to drink this rose milk juice. It smells similar like rose milk. And also I can smell raisins, which we say kishmish in India, and plums. Also, for me, this perfume is mostly goes, I think, for the female side. And yes, also I never smell a rose perfume like this. It is very unique and gorgeous. So guys, it's time to saying goodbye. So thank you for calling me your brother. And the viewers, if you didn't subscribe the channel, please subscribe to my brother's channel, and also please share this video with your friends and family. Thank you.
Thank you, Brother Furqan. Thank you for coming within a short period of notice. And it's my honor. Thank you so much. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி